சித்திக்கிட்ட சொல்றதுல இவ்வளோ இருந்தா இப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவுக்கே வந்திருக்க கூடாது. ஐடியாவை தாண்டி இப்ப கடையை திறக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஏன்டா பயந்துகிட்டு இருக்க? சித்திக்கு பிடிக்காத விஷயம்தான் பண்ற. ஆனா தப்பான விஷயம் நீ பண்ணலையே. ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுல ஒரு நல்ல இடத்துக்கு நகர்ந்திருக்க. அதை சொல்ல ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிற? ஏய், நம்பிக்கையா சந்தோஷமா போய் சித்திக்கிட்ட சொல்றா. அவங்க ஒன்னு புரிஞ்சுப்பாங்க. நிஜமாவே அம்மா புரிஞ்சுப்பாங்களா? எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. நீ போய் பேசு போ. அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட 2 நாளா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா முடியலம்மா. கடை திறப்பு விழா நாளைக்கு தானே? அம்மா, உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியும்பா. நீ எப்போ சொல்லுவேன்னு தான் காத்துட்டு இருந்த. வெண்ணிலா எதுவும் சொன்னாலாமா? ஆஹா, இல்லப்பா, அவ சொல்லல, சொல்லவும் மாட்டா. அப்புறம் எப்படிம்மா உங்களுக்கு? நான் உன் அம்மா கண்ணா. பிள்ளைங்க வேணா நாம செய்யறது பெத்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க முகத்தை வச்சே தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன செய்ய போறாங்கன்னு. நீ எப்போ தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சியோ அப்ப இருந்தே எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நானும் இத நீ முன்னாடியே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உனக்கு அம்மா கிட்ட சொல்றதுக்கு தயக்கம். அம்மா, சாரிம்மா. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு பயந்துதான். இதுல நான் நினைக்க என்னப்பா இருக்கு? எனக்கு தெரியும். என் பையன் அவன் சொந்த கால்ல நிக்க ஆசைப்பட்டிருக்கான். அது எனக்கு பெருமைதான். இந்த காலத்துல எத்தனை பசங்க அப்படி நினைப்பாங்க? இவ்ளோ வசதி இருந்தோம் நீ தனியா ஓ முயற்சியில ஜெயிக்கணும்னு நினைச்சியே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ உன் பிசினஸ நல்லா பண்ணு. நம்பிக்கையா நேர்மையா உழைச்சா கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். உனக்கு இந்த அம்மாவோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். சாரிம்மா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஐம் ரியலி சாரிம்மா. பரவாயில்ல கண்ணா, பிசினஸ நல்லபடியா பண்ணு.